வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியோடைய செகண்ட் லெசன் 1 வேர்ட்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது தொடர்ந்து செகண்ட் வந்திருக்கோம். அப்படியே நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ணிடலாம், 3rd and 4th எல்லாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம சூஸ் அண்ட் ஃபில் அப் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதுவரையும் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் மேட்ச் வந்து ரேர் தான். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது ஷார்ட்கட்ஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஆவரேஜாக கொஞ்சம் மெமரியில் வச்சுக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாப்பர்ஸாக இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா படிக்கிறவங்களுக்கு நான் லேட்டர் வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது ஜாலியாக நம்ம வந்து ஃபன்னாக படிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா நிறைய லெசன்ஸ் வரும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சோஷியலில் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, 1 வேர்ட்ஸ் நிறைய இருக்குன்னு. சிலர் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. பட் அதுவுமே நிறைய இருக்கும். ஸோ ரெண்டுமே கொலாப்ஸ் பண்ணி இருக்கும்போது வந்து மேப் வந்து நம்ம படிக்கிறது மேபி கொஞ்சம் மேப் வந்து முன்ன பின்ன வர்றதுனால நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக 35 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. பட் 1 வேர்ட்ஸில் நம்ம கண்டிப்பாக வந்து எடுக்க முடியும். ஏன்னா 5 1 வேர்ட்ஸ் வந்து ஃபில்லப்பில் வந்துடும், பேலன்ஸ் வந்து சூஸில் வந்துடும். கண்டிப்பாக ஒரு 20 மார்க்ஸ் இதிலே நம்ம எடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்ஸை நான் வந்து உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். With whom of the following was the Lateran Treaty signed by Italy? நம்ம வந்து ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்கவே வேண்டாம். இப்போ பாருங்களேன், இட்டாலி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இட்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்லினாலே போமா இட்லி. ஸோ டெய்லி இட்லியா அப்படின்றது நம்ம ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வித் ஹூம் கான்குவஸ்ட் டிட் த மெக்சிகன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ்? ஸோ மெக்சிகானை வந்து மிக்சி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மிக்சி. ஸோ மிக்சியில் வந்து ஹெர்னன் கார்ட்டர்ஸ். ஸோ நல்லா அரிக்கிறாங்க, நல்லா அரிச்சு கொடு, நல்ல கொரன்னு சொல்கிறாங்க, அதாவது கோர்ட்டர்ஸ். ஸோ நல்லா கொரன்னு அரி மிக்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என் கூடவே நீங்கள் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் நெக்ஸ்ட்டே இன்னொரு தடவை கூட ரிவிஷன் பண்ணவே வேண்டாம். ஸோ இதுவே நமக்கு போதும். பட் நல்லா ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டோடு உட்காருங்க. ஸோ ஹூ மேட் பெரு ஆஸ் அ பார்ட் ஆஃப் தர் டாமினியன்ஸ்? ஸோ பெருன்னு சொல்கிறாங்க, பெருக்க சொல்கிறாங்க. வீட்டை பெருக்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஸ்பானியாட்ஸ்னால் ஃபேன் அப்படி சவுண்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃபேனை ஆஃப் பண்ணு அப்படின்றாங்க. விச் பிரசிடென்ட் ஆஃப் த யூஎஸ் பர்சியூட் அ குட் நெய்பர் பாலிசி டுவோர்ட்ஸ் லாட்டின் அமெரிக்கா? யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ குட் நெய்பர்ஸ்ன்னு பாருங்களேன், நம்மளுடைய ரிலேஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட நல்லா ஃப்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ நல்ல குட் ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், விச் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு டிஸ்லைக்டு டாலர் இம்பல்சம்? ஸோ டாலர், நம்ம சின்ன வயசுலேருந்தே டாலர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டாலர்னாலே நமக்கு என்னது, அமெரிக்கா தான் கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஸோ டாலர்னாலே அமெரிக்கா அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சூஸ் ஒரு தடவை வந்து நான் ரிவிஷன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இட்லினா போமான்றோம், மிக்சி அரைக்க ஹர்னன் நல்லா அரிக்க சொல்கிறோம் கொரன்னு. நெக்ஸ்ட்டு பெருக்கும்போது ஸ்பானியட்ஸ் ஃபேன் ஆஃப் பண்ண சொல்கிறோம். குட் நெய்பர்ஸ் எல்லாமே ஃப்ராங்காக இருக்காங்க. டாலர் வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இப்போ இந்த 5 சூஸ் நீங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. இப்போ ஃபில்லப்ஸ் பார்த்துடலாம். ஸோ த ஃபவுண்டர் ஆஃப் த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி யார் அப்படின்னா ஃபெர்டினாண்ட் லாசெல். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்ட்டி இப்போ நம்ம கண்டிப்பாக 10th போது இங்கிலீஷ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் லெசனே ப்ராஸ்பெரோ அண்ட் மிராண்டா, அந்த ஃபெர்டினாண்டு. ஸோ அதனால் வந்து அவங்க எல்லோரும் ஒரு ஃபைனலாக அந்த இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடுவாங்க இல்லையா? கடைசியாக வந்து அவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே, அந்த அளவுக்கு வந்து ஃபெர்டினாண்டுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஜெயிச்சிடுவான். ஸோ அதனால் பார்ட்டி வந்து ஃபெர்டினாண்ட் வந்து கொண்டாடுறான். ஸோ ஓகேங்களா, லாசெல் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக கொண்டாடுறான். ஸோ பார்ட்டி ஃபெர்டினாண்ட் லாஸ்டேல், அதை அப்படி படிங்க, லாசெல் அப்போ லாஸ்ட்டாக கொண்டாடுறான். இது அந்த நாசி பார்ட்டி ப்ரொபகண்டா வாஸ் லெட் பை ஜோசப் கோபெல்ஸ். இப்போ நாசி பார்ட்டியை நாசம் பண்ணுறதுக்குனே வந்தவன் உண்டா அப்படின்னு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நல்ல ஒரு வைப்பில் இருப்போம். ஸோ அதை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ நாசம் பண்ணுறதுக்காகவே பார்ட்டிக்கு வந்தவன் தான் ஜோசப் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த பேர் வந்து அப்படி. ஸோ நீ போயிடு தயவுசெய்து அப்படின்னு சொல்கிறோம். கோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெல் அடிக்கிறோம், தயவுசெய்து நீங்கள் வந்து போயிடு அப்படின்னு சொல்கிறோம். The Vietnam Nationalist Party was formed in 1927. ஸோ இப்போ வந்து இந்த இயர்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. The secret state policy in Nazi Germany was known as Gestapo. ஸோ சீக்ரெட் எல்லாம் நம்ம பேசும்போது ஒரு கெஸ்ட்டு வந்து இருக்கும்போது சீக்ரெட் எல்லாம் பேசும்போது கெஸ்ட்டை வந்து போங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசுகிறோம். ஸோ யூனியன்னாலே இங்கே பாருங்கள், யூனியன் இந்த கொஷின் கண்டிப்பாக நீங்கள் நல்லா மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி சொல்கிறது, இப்போ யூனியனாக இருக்கீங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கேம் இன்டு பீயிங் இன் May 1910. நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் எல்லாருமே வந்து இப்போ ஒற்றுமையாக தான் இருக்க போகிறீங்க அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 1910.
ANC leader Nelson Mandela was put behind the bar for 27 years. ஸோ இப்போ பாருங்கள் பார்ஸ் ஃபார் 27 இயர்ஸ். இப்போ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இயரு இந்த டேட் இப்போ நான் உங்களுக்கு இது கூட வந்து நான் லிங்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி இருக்கு இல்லையா, ஸோ இவங்க பார்ட்டி கொண்டாட இந்த பார்க்கு போயிருக்காங்க, நெல்சன் மண்டேலாவோட டீமாக போயிருக்காங்க. ஸோ 1927 அதில் பாதி பேர் இப்படி பிரிச்சுக்கோங்க, 27 அந்த பாதி பேர் போயிருக்காங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதனால் இந்த ரெண்டையும் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கம்பேர் பண்ணி இந்த லெசனுக்காக சொல்கிறேன். ஸோ எப்படினாலுமே இங்கே பாருங்கள், இந்த வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அந்த பார்ட்டி கொண்டாட நெல்சன் மண்டேலா எல்லாரும் இங்கே போகிறாங்க. ஸோ இந்த பார்க் போகும்போது 27 பேர் போகிறாங்க. 27 மெம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் கிளாஸோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே தான் இங்கேயும், அதில் பாதி வந்து நமக்கு 27, அதில் பாதி பேர் மட்டும் போகிறாங்க. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இது ரெண்டுமே மறக்காது, புரிஞ்சிருக்கும் இந்த 27. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், போர்ஸ் வேர் ஆல்சோ நோன் அஸ் ஆஃப்ரிக்கன்ஸ். இப்போ பாருங்கள், உங்களுக்கு போர் அடிக்கும்போது எல்லாருக்குமே அவங்கவுங்க அக்காவை பிடிக்கும் இல்லையா, கண்டிப்பாக. ஸோ ஆஃப்ரிக்கன் அக்கா. ஸோ போர் அடிக்கும்போது அக்காவை பார்க்க போகிறோம், ஆஃப்ரிக்கன்ஸ் அக்கா வந்து ஆஃப்ரிக்கா அக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து புரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபில்லப். இப்போ ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ பார்ட்டி வைக்கிறாங்க, யார் ஃபெர்டினாண்டு லாஸ்ட்டாக அவன் ஜெயிச்சதுனால வைக்கிறான். நெக்ஸ்ட்டு நாசம் பண்ணது பார்ட்டியை வந்து ஜோசப் கோப்போன்னு சொல்கிறோம், பெல் அடிக்கிறோம். வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி 1927 கொண்டாடினாங்க. ஓகேங்களா, இது வந்து நான் அந்த நம்மளுடைய ரிப்பப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டேவை கம்பேர் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கிறதுனால நான் இப்படி கம்பேர் பண்ணிட்டேன். இப்போ சீக்ரெட் பேசும்போது கெஸ்ட்டை போன்னு சொல்கிறோம். யூனியனாக நம்ம எப்போ இருப்போம்னா 10th ஸ்டாண்டர்டை நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து நம்ம நல்லா படித்து நம்ம கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஆல் கிளியர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அது இதுக்கான பாதி தான் இந்த ANC லீடர் நெல்சன் மண்டேலா வந்து இதை பாதியாக பிரிக்கும்போது 27. போர் அடிக்கும்போது ஆஃப்ரிக்கனர்ஸ் அக்காவை பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்ரிக்கா அக்கா, ஓகேங்களா, ஆஃப்ரிக்கா. நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஷார்ட்கட்டாக சொல்லிடுறேன் பாருங்கள். World War I மார்க்கெட்டுக்கு நம்ம போகணும். ஸோ அதனால் இது ஓகே. World War I நடந்துகிட்ருக்கு, அப்போ நான் மார்க்கெட்டுக்கு போனேன், என்னை பேன் பண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எனக்கு இது பிடிக்கல, என்னையே